பெட்டி இன்னைக்கு ஒரு நாள் டேக் பொண்ணனாலதான் போடலாம் மொத்த அப்படியே. சீமானுக்கெல்லாம் டேக் டேய் போட்டுன்னு டேய் நீ. டேய் 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 கலரு டேய் அப்பெல்லாம் ஜாலியா பேசுறதுக்கு அடிங்கடா முடியலையா? ஜாலியா அடிங்கடா ஒரு நாள். விருப்பம் இருந்தா நீங்க டேக் எல்லாம் போடுறதா பாரு, அவ்வளவுதான். பாரு விருப்பம் இருந்தா அவன் வந்துட்டு விருப்பம் இருந்தா பண்ணுங்க, இங்க பாரு விடுங்க. யூடியூப்ல 3-4 வீடியோ போட்டு அதுல சோறு திங்கிற நாய் வந்துட்டு நம்ம தலைவரை பத்தி பேசுறத பார்த்துட்டுலாம் சும்மா இருக்க முடியாது. போன மாசம் நீ வந்து அத விசில் போர்டு சாங்க பார்த்துட்டு நான் அண்ணனின் ஆதரவு பெற்ற சின்ன மைக் அப்படின்னு போட்டாங்க. அதான் வந்து தெரியல உனக்கு. அதெல்லாம் தெரியும்டா. தாக்குதல் பண்றாங்க ப்ரோ. அவங்க அண்ணனை தனி மனித தாக்குதல் பண்றாங்க. முதல்ல நீங்க அதை கொஞ்சம் ரியலைஸ் பண்ணுங்க. அதுதான் இல்ல இல்ல நம்ம ஒரு அரசியல் வேளை இல்ல டிவிக்கு அரசியல் வாழ்க்கையே ஒழிச்சு சச்சின் கட்டாம விட மாட்டாராமே. இங்கே ஒரு நாள் மட்டும் சும்மா நீங்க வந்து என்டிஏ அடிச்சிட்டு அமைதியாவே அதுக்கப்புறம் டிஎம்கேவா அமைதியாவே இருக்காங்க, அவ்வளவுதான் அமைதியாவே ஆமா போயிட்டு ஆமா இருக்காங்க. இவங்க வந்து சும்மா இவங்க வந்து நிறைய இவ்வளவு பேர் இருந்தும் வந்து ஒண்ணும் பண்ண மாட்டேன். அந்த பேர்லாம் வந்து எனக்கு வர வேணாம், சரியா? நீ தேவையில்லாத வேலை வந்து தேவையில்லாம டேக் போட்டு தேவையில்லாம வந்து ஒண்ணு வந்து ட்ரெண்ட் பண்ற அப்படின்னா அதுக்கான எதிர்வினையை வந்து நீ ஃபேஸ் பண்ணி ஆகணும், சரியா? அதுதான் பண்ண போறோம். இவன் வந்து சீமான் வந்து ஒரு ஆளான்னு கேட்டா ஆமா அவெல்லாம் ஒரு ஆளா அப்படின்னு தான் எல்லாரும் சொல்லுவாங்க. நான் என்ன ஏய், அடுத்த லூஸ் மாதிரி பண்ண காசுல சோறு போறேன்னு திங்கிற சொல்ற, பண்ணிட்டு நாய்க்கு போ, அவ்வளவுதான். அவ்வளவுதான். இல்ல அது இந்த அடுத்த மாதிரி தான் காசுல சோறு திங்கிற நாய்க்கெல்லாம் இவ்வளவு வாய்த்தும் இருக்கவே கூடாதுடா. காசு இருக்க கலெக்ட் பண்ணி கூடாது. அதுல நாங்க காசு கலெக்ட் பண்ணி அதுல ஓசி குடி குடிக்கிற நாய்ங்க, அப்ப நமக்கு போட்டி ஓசி வந்து ரம் டிவி போடுற நாய்ங்க. என்டிகே தானே. இது என்னடா பேச்சு? டேய் கலரு நீங்க என்னடா அவனுங்க அதை தான்டா பேசிட்டு ட்ரை இருக்க? பண்றானுங்க. டேய் டெய்லி தான்டா அடிச்சுக்கிட்டு இருக்கோம் அவனுங்க அதை டிஎம்கேவை. தான்டா ட்ரை பண்றானுங்க. போற போக்குல தான்டா அடிக்கணும்னு ஏடா, சொல்றான் என்டிகேவை. அதை புரிஞ்சுக்கடா ஃபர்ஸ்ட். டெய்லி ப்ரோ தானே ஒன்னும் நீங்க தான்டா அடிக்கிறோம். புரிஞ்சுக்காம பண்றீங்க. கலர் அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஒரே ப்ரோ என்டிகே எனக்கு அடிச்சா புரியுது தான் ப்ரோ, தப்பு. எனக்கு எல்லாமே ப்ரோ. எனக்குலாம் இந்த அட்வைஸ் எல்லாம் பண்ணாதீங்க ப்ரோ. இன்னைக்கு எல்லாம் ஏன் புரிஞ்சு அப்ப நீ நல்லா மட்டும் இப்ப மாட்டாங்க. என்னடா பண்ணிட்டு இருக்க யாருமே கலரு? பண்ணல, நீங்க நீ தான் என்னடா இப்படி பண்ணிட்டு பண்ணிட்டு இருக்க நீங்க? இருக்கீங்கன்னு சொல்றாங்க. கோமாளி மாதிரி பண்ணா இது தப்புடான்னு சொல்ல இல்லடா முடியும், நீ அவ்வளவுதான். ஒண்ணு பண்றலடா கலர். இப்போ அப்ப அதே தானே மத்தவங்களும் சொல்லுவாங்க. நான் வந்து இப்ப பண்றேன்னா இவனுக்கு நீங்க எக்ஸ்பிளைன் கோமாளி மாதிரி. பண்றதுக்கு ஸ்பேஸ் போட்டீங்களா? கலர் ப்ரோ, டேக் இருக்குன்னு சொல்லி ஒரு அவர் சொல்றதுக்காச்சும் ஸ்பேஸ் போட்டீங்களா? 5 மணிக்கு டேக் போட போறோம், முடிஞ்சா பாட்டி கலரு சரி 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 விடுங்க, போயிட்டு இருக்கு, போயிட்டாரு. 20 நிமிஷம் இருக்கு, கண்டென்ட் அனுப்புறேன், போடு நீயும். டேய் இல்ல, நான் திரும்பவும் போயிட்டாரு. சொல்றது ஒண்ணுதான்டா. இவங்க கூட சண்டை போட்டா இவங்க கூடயாடா சண்டை போட்டுக்கிட்டு இருக்க போறோம்? ஏண்டா இன்னைக்கு எப்படா இருக்கு சோசியல் மீடியா டைம் லைன் 1 vs சச்சின் 10 தான்டா தம்பி இருக்கு. தம்பி ஒருத்தன் வந்து ஜேடி கிட்ட கேட்டு இருக்கான், நான் எங்க ஆஸ்திரேலியால இருக்கேன், எந்த சபப் அப்படி இப்படின்னு. அடேப்பா அப்புறம் நான் சொன்னேன் சரி சொல்லுங்கன்னு. என்னப்பா என்டிகே ஆஸ்திரேலியா வரட்டும் இல்லையா? பார்க்கலாம். ஆமா எங்கன்னு எல்லாம் கேட்டிருக்கான் ஜேடி கிட்ட. சரி கண்டென்ட் எல்லாம் எடுத்து ரெடியா வச்சுக்கோங்க வயசு எல்லாரும். சரி லெரினங்க அவனை காணோம், திருநெல்வேலி கொடுத்த லெரினை காணோம். ஒரு நிமிஷம். இது வந்து அயாஸ் ப்ரோவும் இது கொடுத்துருக்காரு. வந்து இது அதான் இந்த டேக் வந்து எதுக்காக அப்படின்னா நாங்க பாட்டுக்கு வந்து தேர்தலில் நாங்க எப்படி ஜெயிக்கிறது அப்படிங்கிறத நோக்கி போய்கிட்டு இருக்கோம். எங்களோட அரசியல் வந்து மக்களுக்கு நல்லது பண்ணணும், அது மூலமா வந்து வியூகங்களை வகுத்து நாங்க வந்து தேர்தலில் ஜெயிக்கணும், ஆட்சிக்கு வரணும், ஆட்சிக்கு வந்து மக்களோட வாழ்வாதாரத்தை உயர்த்தணும். இதுதான் எங்களோட எண்ணம், எங்களோட அரசியல் இதுதான், சரியா? நீங்க வந்து உங்களுக்கு வந்து அப்படி கிடையாது. நீங்க வந்து எவனாவது காசு கொடுத்தாதான் உங்களுக்கு அடுத்த கூட்டமே கூட்ட முடியும். எவனாவது பிச்சை போட்டாதான் நீங்க அடுத்து வந்து ஏதாவது உங்க வீட்டுல வந்து அரிசி வேகும், சரியா? எங்களுக்கு அப்படி கிடையாது. அவர் வந்து சம்பாரிச்சிருக்காரு, அவர் காசு செலவு பண்றாரு, அவர் கூட்டம் கூட்டுறாரு, அவர் என்னமோ பண்றாரு, யாரையோ கூப்பிட்டு யாரையோ எதையோ பேசுறாரு, மீட் பண்றாரு. இதெல்லாம் வந்து உங்களுக்கு தேவையில்லாத வேலை. உங்ககிட்ட வந்து உங்களுக்கு பிச்சை போடுறவன்ட்டு இன்னும் 5 ரூபா சேர்த்து போடு, நாங்களும் இதை பண்ணணும் அப்படின்னு நீ ரிக்வஸ்ட் பண்ணு, அவங்க கொடுப்பாங்க. நீயும் வந்து யாரையாவது கூட்டிட்டு வந்து நீயும் வந்து பேசு. உனக்கு அறிவு இருக்குல்ல, உனக்கு தான் சுய அறிவு இருக்குன்ற, அரசியல் அறிவு இருக்குல்ல. நீ 15 வருஷமா என்ன வியூகம் வகுத்த? அப்ப நீ வந்து தப்பா போய்கிட்டு இருக்க அப்படிங்கறது வந்து உனக்கு தெரியலையா? சூட்சமா இருக்கு, உனக்கு புரியல. ஆக்சுவலா ஜெயிக்கிறதுக்கு தான் வியூ வகுப்பாளர்லாம் வேணும், தோக்கிறதுக்கு உனக்கு எதுக்கு வியூ வகுப்பாளரு? உன்னைய மாதிரி பிச்சை எடுக்கிறதுக்கு ஒரு வீடியோ 2.5 நிமிஷம் வீடியோவும் ஒரு பேங்க் அக்கௌண்ட் போதும், சரியா? அது வந்து எங்களுக்கு தேவையில்லை. எங்கள்கிட்ட இருக்கிற வரைக்கும் காசு இருக்கு. காசு வந்து அப்படியே இல்லைன்னாலும் எங்களாலையும் கொடுக்க முடியும். அவர் அப்படியே அவ்வளோ ஒரு நிலைமையில எல்லாம் அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்க மாட்டாரு. இன்னொருத்தனை நம்பி நான் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்க மாட்டாரு. பணத்துல சொல்றேன் நான். எனக்கு யோசிச்சிருக்கீங்களா? 20 வருஷமா ஒரு கட்சி இருக்கு, ஏன் அந்த கட்சியோட தலைவர் கூட ஒரு எம்எல்ஏ சீட்டு ஜெயிக்கணும்னு யோசிச்சிருக்கீங்களா? ஏன்னா டெபாசிட் வாங்குற அளவுக்கு கூட வந்து வியூகம் இல்ல. அதான் சொல்றேன்ல, அவங்க கட்சி தலைவரை கூட ஏன் ஜெயிக்க வைக்க மாட்டாங்கன்னா அதுதான் அவங்க அரசியல். ஜெயிச்சிட்டான்னு வச்சுக்க, நீ ஒரு தொகுதியோட எம்எல்ஏ,
அந்த தொகுதி மக்களுக்காண்டி நீ சட்டசபையில பேசணும், நிதி வாங்கி குடுக்கணும், அந்த நிதிய அமல்படுத்தணும். இவ்வளோ வேலை இருக்கு. அவைங்க நிக்கிறதே எதுக்கு தெரியுமா? அது ஒரு அரசியல் கட்சியா மட்டும் தான் இருக்கணும். அந்த கட்சியிலேருந்து ஒரு எம்பி, ஒரு அதான் எம்எல்ஏ கூட உருவாயிறக்கூடாது. அவன் அடிப்படையாவே இவங்க பண்ற அரசியல் வந்து தப்பு. எதுலன்னு சொல்றேன்னா, நீ வந்து உத்தரப்பிரதேசத்துல பண்ண வேண்டிய அரசியல வந்து இங்க பண்ணிக்கிட்டு இருக்க. நீ உத்தரப்பிரதேசத்துல போய் பெரியாரை பத்தி பேசுனேன்னா அவன் சப்போர்ட் பண்ணுவான். நீ தமிழ்நாட்டுல வந்து நீ பெரியாரை எதிர்த்து அரசியல் பண்ணனா ஒண்ணுமே பண்ண முடியாது. இது வந்து பேசிக்கானது. சரியா? நீ பெரியாரை ஃபாலோ பண்ணா மட்டும்தான் அந்த தமிழ் மண் வந்து உன்னை ஏத்துக்கும். சரியா? நீ அப்படி இல்ல, அப்படி இருக்க முடியாது. நீ மாத்து இது பண்ணுவ அப்படின்னா இன்னும் 150 வருஷம் ஆனாலும் சரி, ஆமைங்க 300 வருஷம் வாழும். சரியா? ஆமைங்களோட லைஃப் டைம் 300 வருஷம் 150 வருஷம்லாம் சொல்றாங்க. நீ தின்ன ஆமை இனமே அழிஞ்சு போயிரும் நீ ஜெயிக்கிறதுக்குள்ள. நீ என்ன ஆமை தின்னியோ அந்த ஆமை இனமே அழிஞ்சு போயிரும். ஆனா நீ ஜெயிக்க மாட்ட. நாங்க எல்லாம் செவ்வாய் கிரகத்துக்கு போயிடுவோம். நீ இங்க உட்காந்துட்டு அதுக்கப்புறம் நீ தமிழில் அமைச்சுக்க. நீ வந்து உன்னோட இதை வந்து அமைச்சுக்க. நாங்கெல்லாம் செவ்வாய் கிரகத்துக்கு போயிடுவோம். சரியா? 300 வருஷம் 400 வருஷத்துக்கு அப்புறம். அப்பவும் நீ வந்து இந்த மாதிரி எதையாவது ஒப்பேத்தி பொழைச்சி பிச்சை எடுத்து தின்னுட்டா இருப்பியே தவிர. அவன் ஜெயிக்க கூடாதுன்றதாண்டா அவன் பிளானு. நீ என்ன இதை பண்ண அதை பண்ண ஜெயிச்சு காட்டுங்கிற? அவன் ஜெயிக்கவே மாட்டான்டா. அவன் ஜெயிக்காம காசு வாங்குறதாண்டா பிளானு. அதெல்லாம் வாங்கி மாறி எல்லா கட்சியிட்டையும் காசு வாங்கிட்டு எல்லாம் காசு வாங்குறான்னு செட்டில் ஆக வேண்டியது. தம்பிங்கள்ட்ட 5 ஸ்டார் ஹோட்டல்ல ரூம் போட்டு அப்புறம் வந்து நீங்க ஆரம்பிச்சீங்க. சரியா? நீங்க தான் தேவையில்லாம ஆரம்பிச்சீங்க, தேவையில்லாம உள்ள வந்தீங்க. எவ்வளவோ பேசுனீங்க. மாநாட்டுல நடந்தது வந்து எவ்வளவோ விமர்சனம் பண்ணீங்க. லாரியில அடிபட்டு செத்து போவேன்லாம் சொன்னான். சரியா? அதுக்கு கூட ரியாக்ட் பண்ணல. அத்தனைக்கும் வந்து எதுவுமே ரெஸ்பான்ஸ் பண்ணல. இந்த சைடு டிவிக்கு சைடு யாருமே ரெஸ்பான்ஸ் பண்ணல. உங்களை ஆளாவே மதிக்கலைங்கிறது தான் அதுக்கு அர்த்தம். சரியா? இவனே 2வது இவன் பரப்புற அவதூறுக்கெல்லாம் வந்து நம்ம எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணுமா அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். சரியா? 2வது பாயிண்ட், உங்களை வந்து நீ எப்படி வந்து அண்ணன் தம்பி விஜய்ன்னு சொல்றியோ அந்த மாதிரி தான் வரும். சரியா? உன்னைய பார்த்துருக்காரு, அதனால மட்டும்தான். உன்னையெல்லாம் வந்து ஒரு வார்த்தை அவர் பேசினாருன்னா நிலைமை என்ன ஆகும்? சரியா? உன் நிலைமை என்ன ஆகும்? அவர் திருப்பி ஒரு வார்த்தை பேசிட்டாரு, ஓப்பனா ஒரு வார்த்தை பேசிட்டாரு அப்படின்னா உன் நிலைமை என்ன ஆகும்? வாய வாடகைக்கு விட்டு பொழைக்கிற நாய் நீ என்னைய பத்தி பேசுறியா அப்படின்னு கேட்டா என்ன ஆகும் உனக்கு? சரியா? அதெல்லாம் வந்து யோசிச்சு அடுத்த தடவை இவன் வந்து நம்மளை பத்தி பேசுறானா, இவனை பத்தி பேச வேண்டிய தேவை என்ன இருக்கு? அவன் நம்மளை பத்தி பேசுறானா, இது ஏதாவது தெரிஞ்சுக்கிட்டு பேசணும். சும்மா வந்து இவனை வந்து கடிக்கணும் அப்படின்னு கடிச்சுக்கிட்டு இருந்தான்னு வச்சுக்கீங்க, வேலைக்கு ஆகாது. இது வந்து சின்ன கட்சிகள், திமுக மாதிரியான கட்சிகள், வளர்ந்து வர்ற கட்சிகள்கிட்ட வச்சுக்க. சரியா? இங்க வந்து அப்படி கிடையாது. சும்மா வந்து இவன் டேக் போட்டான், இவனை வந்து நம்ம வந்து இது பண்ணணும், நாங்க மாசு பாத்தியா, நாங்க இது பாத்தியா. டேய், எங்க வரலாறு தெரியுமா உங்களுக்கு? கொஞ்சம் டீசெண்டா மாறிட்டோம், கொஞ்சம் டீசெண்டா இருக்காங்க, கொஞ்சம் டீசெண்டா பேசுறாங்க, டீசெண்ட் அட்டாக், டீசெண்ட் இது அந்த மாதிரி போயிடுவோம், அந்த மாதிரி இருப்போம்னு நினைச்சியா? நீங்க என்ன பண்றீங்களோ அதை திருப்பி பண்ணுவோம். டீசெண்ட் தானே, நீங்க என்ன பண்றீங்களோ அதை திருப்பி பண்றோம், டீசெண்டா பண்ணுவோம், அவ்வளவுதான். உங்க லெவலுக்கு என்னவோ அது அதை மட்டும் பாருங்க. அவருடைய அஜெண்டா வந்து அவருடைய அஜெண்டா வந்து எலெக்ஷன்ல வந்து ஜெயிக்கிறது கிடையாது. எப்படின்னா கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி பாத்துருப்பீங்க, என்டிஏ கட்சிக்காரன் பேட்டி கொடுத்துட்டு இருக்கும்போதே ஒருத்தன் போய் அடிப்பான். அந்த வீடியோ எல்லாரும் பார்த்திருப்பீங்க. அவர் அதுக்கு முன்னாடிதான் சொல்லுவாரு, வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கிற ஒரு வேட்பாளர் கொண்டுட்டு அவர் வந்து வைக்கல அந்த ஏரியாவில், எல்லாருக்கும் பிரபலம், அவர் பேரை சொன்னாலே தெரியும் அந்த ஏரியாவில். அப்படிப்பட்ட ஒரு ஆள் நிறுத்தினேன், போட்டலான்னாரு. பிஃபோர் எலெக்ஷன் ஒரு 3 மந்த்துக்கு முன்னாடி என்ன போட்டலான்னாரு. எலெக்ஷன் கிட்ட இருக்கு, நாமினேஷன் தாக்கல் செய்ய ஒரு சில நாள் தான் இருக்கு. அந்த நேரத்துல வேற ஒரு கேண்டிடேட் மாத்தி அவர் போட்டாரு. ஏங்க வெற்றி வாய்ப்பு இருக்கிறவங்க விட்டுட்டு இவங்களும் போறீங்க போய் கேட்டது, நான் அப்படிதான் பண்ணுவேன் இப்படிதான் பண்ணுவேன் அப்படின்றாரு. இவங்களோட அஜெண்டா என்னன்னா காசு மட்டும் தான் சம்பாதிக்கணும் எலெக்ஷன்ல, வேற எதுவுமே கிடையாது. வசூல் உண்டியல் கொடுக்கணும், நாங்க தேர்தலில் நிக்கிறோம்னு ஒரு காரணம் காட்டி சம்பாதிச்சுட்டு குடியும் கொடுத்தனமா இருந்துட்டு போறது மட்டும் அந்த கட்சி இருக்குதே தவிர, அரசியல் அமைப்பு ரீதியா நிக்கணும் ஜெயிச்சிருந்தா இவங்களோட நேரம் அட்லீஸ்ட் எம்எல்ஏ ஆக முடியலாம், விட ஒரு வார்டு கவுன்சிலர் ஆயிருக்கலாம் இல்லையா? ஒரு வார்டு கவுன்சிலர் அது கூட அரசியலே நிக்கிறாங்க. அவங்களோட மாடல் ஆஃப் அரசியலே என்னன்னா காசை வந்துட்டு எப்படியாவது கலெக்ட் பண்ணிடணும். அதை வச்சு ஒரு நல்ல 5 ஸ்டார் ஹோட்டலு, நல்ல ஒரு ஹை பிராண்ட்ல உள்ள ஒயின், அப்புறம் வந்துட்டு சைடிஷ், இதுதான் அவங்க அரசியலு. இது தெரியாம ஓவர்சீஸ்ல இருந்து நம்மளுக்காண்டி பேசுறான், நம்மளுக்காண்டி கத்துறான்னு காசு கொடுத்துக்கிட்டு இருந்தவங்களே இப்ப திருந்தி இவன் வந்துட்டு ஓகே, இவன் வந்துட்டு
ஆர்எஸ்எஸ் பாஜக கைகூலியா மாறி ரொம்ப நாள் ஆச்சு, இவன் நம்மளுக்கான அரசியல்லாம் பேசலன்னு அவனுங்களுக்கு புரிஞ்சிருச்சு. ஆனா இங்க உட்கார்ந்திருக்க மக்கக்கூதிகளுக்கு புரியாம இவனுக்கு முன்னாடி இன்னும் கத்திட்டு திரியிறானுங்க. இவன் எல்லாம் ஒரு ஆளுமை இருந்து நம்ம தலைவரை பத்தி பேசுறதுக்கு இவனுக்கு என்ன அருகதை கிடையாது? ஒரு மசரும் கிடையாது இந்த நாய்க்கு. கரெக்ட். நான் என்ன கேட்கிறேன், 3 படம் எடுத்த 3 படமும் பிளாப். உனக்கு எப்படி ஈசிஆர்ல பீச் ஃபேசிங்ல கெஸ்ட் ஹவுஸ் இருக்கு? நீ எனக்கு உன் சோர்ஸ் ஆஃப் இன்கம் என்ன? உனக்கு எப்படி சூசு கார் இருக்கு? உனக்கு எப்படி இனோவா இருக்கு? உனக்கு லேண்ட் க்ரூசர் இனோவா ஹை கிராஸ் எப்படி நீ இருக்கு? இந்த கார்லாம் நீ எங்க இருந்து சம்பாரிச்சு நீ வாங்கின? யார் உனக்கு கொடுத்தா? நிதி இது எல்லாமே ஓவர்சீஸ்ல இருந்து வந்த இது மணி கன்வர்ஷன் தானே. என்ன அவன் அங்க கஷ்டப்பட்டு அவன் சோத்துக்கு போய் கஷ்டப்பட்டு உழைச்சு உனக்கு காசை கொடுப்பான். நீ அதை காராவும் ஈசிஆர் பங்களாவாவும் மாத்தி சொகுசு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருப்ப. நீ என்ன எங்களை வாய்ப்பு கொழுப்பு பணக்கொழுப்பு பேசிக்கிட்டு இருக்க? அவர் ஜெயிக்கிறதுக்கு வந்திருக்காரு, மக்களுக்கு சேவை செய்ய வந்திருக்காரு. அவர் ஜெயிக்கிறதுக்கான வியூகம் வைக்கிறதுக்கு யாரை வேணா கூட்டிட்டு வருவாரு. அதுல வந்துட்டு அது ஜனநாயகமா கரெக்டானது, அது அரசியல் ரீதியா கரெக்டானது. எந்த கட்சியுமே ஒரு வியூக வகுப்பாளரை வச்சுக்கிறது எங்கேயுமே தப்புன்னு சொல்லவே இல்லையே யாரும். உன்னால முடியலையா? நீ ஜெயிக்கிறதுக்கு வரல. நீ கட்சி நடத்துறது எதுக்குன்னு எல்லாத்துக்கும் தெரியும். நீ பந்தியில உட்காந்து தொந்தியை நப்பிட்டு போக வந்திருக்க. எங்களுக்கு அந்த வேலை கிடையாது. எங்களுக்கு வேற வேலை கிடக்கு. சும்மா சும்மா உனையெல்லாம் நொட்டிக்கிட்டு இருக்க முடியாது புடிச்சு. இந்த மாதிரி என்னைக்காவது ஒரு நாள் கிடைச்சா உனையெல்லாம் மிதிச்சு விட்டு கிளம்பி போய்க்கிட்டே இருப்பாங்க. உன் லெவல் என்ன? உன் இடம் என்ன? உன் தகுதி தராதரம் என்ன? ஓரமா உட்காந்து நீ பாட்டுல கத்தி கத்தி செத்து தொலை நாயே. யார் கேட்க போறா உனையெல்லாம்? சரி சச்சினே, எனக்கு ஒரு டவுட் சச்சினே. இப்போ தமிழ்நாட்டுல எவ்வளோ அரசியல் கட்சி இருக்கு என்ன, இனி ஆல் ஓவர் இந்தியாவில் கேட்கறவங்க எல்லாம் ஒய் பாதுகாப்பு சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்துருவாங்களா? எனக்கு பாதுகாப்பு கொடுப்பேன் கேட்டவனே கொடுத்துருவாங்க. பிரிவு செக்யூரிட்டின்றது இவங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா, இந்த பீஸ்ட்ல வர டாமினிக் செக்யூரிட்டி அண்ட் சர்வீசஸ் போய் காசு கொடுத்தா கொடுத்துருவாங்க நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்துட்டு ஒரு அறிக்கை மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி என்னென்ன இருக்கு, இவர் யாரு, இவரால என்ன முடியும், இவர் என்ன கமாண்ட் பண்றாரு சொசைட்டிலன்றதுலாம் எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? அதுக்கு ஒரு கமிட்டி வந்து ரிப்போர்ட் சப்மிட் பண்ணனும். இவங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா, இவங்க எல்லாம் மாஸ் காம்ஸ்டோன் ஸ்பேஸ்ல ஒரு முட்டாக்குதி முட்டையடிப்பேன்னு பேசினதுக்கு சொல்லி அவனுக்கு பயந்து போட்டாங்களாம். இவங்க நினைப்ப பாருங்களேன். அவ்வளவுதான் அறிவு மயிர்னு நினைச்சிட்டு கடந்து போக வேண்டியதான். அவங்கள்ட்ட எல்லாம் பெரிய லெவல்ல உட்காந்து பேசினோம்னா அப்புறம் நம்ம தான் மூளை மங்கிருச்சுன்னு நினைச்சிடுவாங்க. அதான் 6 ரூபாய் முட்டையை வாங்குறதுக்கே 60 பேரை கூட்டு ஸ்பேஸ் நடத்துறான். அந்த முட்டாக்கு வாயில வந்துருது. இல்ல நான் என்ன கேக்குறேன்னா, சல்மான் கானுக்கு ஒய் பிளஸ் செக்யூரிட்டி கொடுத்துருக்காங்க. அப்ப அவனும் பாஜகவா? லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்காங்க. யாருக்கு த்ரெட் இருக்குன்னு அவங்க டிசைட் பண்றாங்களோ, யாரை வந்து ஒரு ஹை ப்ரொஃபைல் செலிபிரிட்டி இன் இந்தியா அவங்களோட லைஃப் வேல்யூ பண்றாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அந்த ஸ்பெஷல் கேட்டகரி குரூப்ல கொடுக்கறது. இது கூட தெரியாம ஏன் ஸ்டாலின் வந்து மாநில முதல்வராக இருக்காரு, அவருக்கு இசட் கொடுக்குறானுங்க. கரெக்ட். அதை போய் பாஜக தான் கொடுக்குது, நீயும் பாஜகவான்னு கேட்டா என்னை எவ்வளவு பெரிய முட்டாக்குதியா தெரியும் என்னைய பாக்குறது. இருக்காடா நீங்களா? படிங்கடா, கொஞ்சமா படிச்சு தோங்கடா. இல்ல சச்சின், அவனுங்க அதே மாதிரி என்னமோ 2 நாளைக்கு முன்னாடி கேட்டு இப்ப வந்த மாதிரி நினைச்சிட்டு இருக்கானுங்க. என்னமோ அவங்க வீட்டுல இருக்கவங்க தான் வந்து ஏதோ ஆபீசரா இருக்க மாதிரி. ஆனா அதெல்லாம் 1 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டதுல பர்மிஷன்லாம் நம்ம இன்னைக்கு கேட்டு நாளைக்கு கொடுத்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கானுங்க. பணக்கொழுப்பு. அவர் 33 வருஷமா அவர் கஷ்டப்பட்டு உழைச்சிருக்காரு, மக்களை என்டர்டெயின் பண்ணியிருக்காரு, எல்லாமே டாக்ஸ் கட்டியிருக்காரு, எல்லாமே வந்துட்டு ப்ராப்பரா இது பண்ணி அவர் காசு சம்பாதிச்சிருக்காரு. உன்னைய மாதிரி ஊரை வித்தா உலையில போட்டாரு தேவடியா பேல. காசு அவருக்கு எங்க உன்னைய மாதிரி அவன் அப்படிதான்டா பேசணும். காசு அவ்வளவு தூரம் ஓவர்சீஸ்ல இருந்து அவன் கஷ்டப்பட்டு இவன் நம்மளுக்கான அரசியல் பேசலான்னு கொடுத்துக்கிட்டு இருக்கான். இந்த உட்காந்து சரக்கு அடிக்கிறது, சைடிஸ் திங்கிறது, ஹோட்டல் ரூம் போடுறது. ரேடிசன் ப்ளூல தான் தூங்குவியோ மயிறு? ஏன் சின்ன ஹோட்டல்ல எல்லாம் ரூம் போட்டா குண்டி உட்காராதா மயிறு? அவன் தம்பின்னு கூப்பிடுறவன் எல்லாம் தெருவுல கிடைக்கான், இவன் ஹோட்டலுக்குள்ள கிடைக்கான். இவன் பார்த்தேல, இவன் அரசியல் பார்த்துதான் உனக்கு ஈரோடு கிழக்குலயே அரசியல் தெரிஞ்சு போச்சு. இவன் வேணும்னே தான் ஒரு டம்மி கேண்டிடேட்டை போடுறது. இவனுக்கு என்ன தெரியுமா? 10,000 ஓட்டு கிடக்குடா ஒரு தொகுதி. அந்த 10,000 நாய்ங்க தாண்டா இந்த நாயை வந்துட்டு வளர்த்து விடுறது. அந்த நாய்களை செருப்பால் அடிச்சா இந்த நாய் சும்மா இருக்கும்டா எனக்கு தெரிஞ்சு. இந்த கட்சியில பொருளாளர்னு ஒருத்தர் வச்சிருப்பாங்க எல்லா கட்சியிலும். அந்த பொருளாளரை கூட நேரா போய் எல்லாத்தையும் காசு கொடுன்னு கேட்க மாட்டார். கீழே இருக்கிற ஆட்களை விட்டு அது மாதிரி எந்த கட்சியா இருந்தாலும் சரி போய் கேட்பாங்க. ஆனா ஒருத்தர் வந்து சால்வை போட ஒருத்தர் சீமானுக்கு, இந்த ஆள் சால்வை எங்கே நிதி கொண்டு வந்தியா இல்லண்ணே, அப்புறம் என்ன மைத்தி கொண்டு வந்தியா, ஒரு கட்சி தலைவரே எங்கேயா காசு கேட்டானா ஒரு மேடையில பாத்திருக்கீங்களா?
இது பரவாயில்ல, நீங்க மறைமுகமா கூட காசு மேடையில கேட்கறது விடுங்க. சால்வை போத்த வரான், அவன் கிட்ட ஆ, போய் சால்வை பிரிஞ்சு தூக்கி எறிஞ்சிட்டு ஆ, திருப்பி காசு மூஞ்சில வசூல் அடிக்கிறே. பண்றியா? ம். இந்த அப்ப மேல நீ வந்து இருக்கவங்க காசுக்காக வேலைலாம் தான் கட்சி என்ன? நடத்துற. மேல இருக்க நாய்ங்க வேலைலாம் என்ன? ஒரு நாய் யூடியூப்ல வீடியோ போட்டு நம்ம தளபதி பேரை போட்டு காசு சம்பாதிக்கிற நாய். இன்னொரு நாய் ஒரு பொண்ணை வந்துட்டு லவ் பண்ணி கன்சீவ் பண்ணி அந்த பொண்ணை கருக்கலைப்பு பண்ண வச்ச நாய். இந்த நாய்ங்கள்லாம் நம்மள பேச விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கு இவங்கள்ட்ட போய் சண்டைக்கு போறீங்களான்னா இவங்களெல்லாம் டேய், ஒரு நாள் டைம் திருநெல்வேலியில எடுத்து ரெமி மார்ட்டின் மிதிக்கணும். பார்ப்பானுங்கடா. இவங்கெல்லாம் ஒரு நாள் திருநெல்வேலியில டைம் ரெமி எடுத்து மார்ட்டின். மிதிக்கலைன்னா இவங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க. இவங்க எப்படி ஆமா ஆப்ரேட் ஆகுறாங்கன்னு தெரியுதா? இவங்களோட அரசியல் எப்பெல்லாம் வேக்கம் கிரியேட் ஆகுதோ அப்பெல்லாம் நம்மள புடிச்சு கடிச்சு வச்சு வீடியோ போட்டு அந்த வீடியோ மூலமா காசு சச்சின் சம்பாதிக்கிறது நீ தான் இந்த மேல இருக்க அதுதான் நாய்லாம். இந்த வீடியோ நீ முன்னாடி பார்த்தேன்னு வச்சுக்கேன் அவன் யூடியூப்ல அதுக்கு முன்னாடி அந்த அண்ணன் இதெல்லாம் வர்றதுக்கு கடிச்சே முன்னாடி இங்க ஃபேமஸ் வந்துருவாரு. ஆகுறது. அண்ணனும் தம்பியும் சேர்ந்து ஒரு கலக்க போறானுங்க. இஷ்ட முன்னைக்கு பேசிட்டு இருந்தது அந்த வாய். அண்ணன் இங்க வரமாட்டாருன்னு தெரிஞ்சுன்னா அந்த வாய் அப்படியே மாறிடுச்சு. அவர் அடிச்சு துரத்திருப்பாரு. இந்த நாய் காசு பேசியிருப்பாரு, சம்பாதிக்கிற அப்பா நாய், உன் இது அரசியல் நம்ம எனக்கு செட் காசையும் ஆகாதுப்பா, ஐயோ சுரண்டிட்டு நீ மோனிசே, உன்ன மாதிரி இருந்தா நான் எல்லாரும் போக மாநாடு மாட்டேன். முடிஞ்ச உடனே சாட்டுதுரை வண்டியில இருந்தே வீடியோ போட்டான். ஆஹா ஓ அண்ணா இவன் லாரி கான்செப்ட் எடுத்துட்டு வந்து அப்படியே இல்ல டாபிக் மாத்தினான் வண்டியை விட்டு மாநாட்டை. இறங்க கூட இல்ல, வண்டியை விட்டு வடச்சென்னை ஆண்டையோட இறங்காம வீடியோ மோசமான போட்டது ஆளுங்க நாய் அவனுங்களாம். நாளைக்கு. இவங்கெல்லாம் ஆ, சன்னி ஆ. லியோன் மியா கலிஃபா தோத்துரும்டா. மைக்கேல் கையை எடுக்கவா கேம்பெயினை தொடங்குவான்னு 24 ஜெனரல் எலெக்ஷன்ஸ் வரும்போது இவன் தளபதி மைக்குக்கு தான் சப்போர்ட் பண்றான்னு என்ன உரிஞ்சான் தெரியுமா? உட்காந்து சான்ஸ் கிடைச்சா உரியக்கூடாதுன்னு நாயெல்லாம் அதுக்கான முக்கிய எக்ஸாம்பிள் இந்த நாய்ங்க தான். வச்சு இவங்கள மாதிரி நம்மள மில்க் பண்ணது எவனுமே கிடையாதுடா. அவர் ஒரு வாட்டி வெளியே வந்து நான் அப்படி ஒரு புண்ணையும் சொல்லலைன்னு சொன்னா இந்த மூஞ்சியெல்லாம் எங்க கொண்டு போய் வச்சிருப்பானுங்க. அவர் எவ்வளவு நாய் மேடையில வேலு நாச்சியார் கதையை சொல்லுனா ஜான்சி ராணி கதையை சொல்லி நின்றுச்சு. தம்பி நான் என்ன நான் சொல்றேன் கட்டு கதை சொல்லுவேன் இல்ல தம்பின்னுட்டு. இல்ல அந்த தற்குறி மனுஷன் எவ்வளவு வனா டிக்னிட்டி தலைவன். இல்ல அந்த மனுஷன் எவ்வளவு டிக்னிட்டி மெயின்டைன் பண்றாரு. ஒரு தடவை வெளியே வந்து இவன் சொன்னது எல்லாமே பொய்ங்க. நான் சப்போர்ட் பண்ண கிடையாது. நான் ஒரு மசூருக்கும் சப்போர்ட் பண்ணக்கூடாதுன்னு சொன்னா இவன் எங்க போய் மூஞ்சிய வச்சுக்குவான்? நீ இஷ்டமயத்துக்கு பேசுறல, அவர் அத கேட்டுட்டு சும்மா இருக்காருன்னா, அப்புறம் மூதேவி நீலாம் வயசுல மூத்தவன். ஏதோ அரசியல் களத்துல இவ்வளவு நாள் இழுத்து கத்திட்டு திரியிறன்றதுக்கான மரியாதை. அந்த மரியாதையும் இதையும் காப்பாத்திக்கிட்டு ஒரு ஓரமா நின்னுகிட்டு வேற என்ன வேலை பார்க்கணுமோ பார்க்கணும். அத விட்டுப்புட்டு இங்கிட்டுலாம் வந்தேன்னா, ஏறி வாயிலேயே மிதிச்சுப்புடுவேன் பாத்துக்க ஒரே மிதியா. அ ஹோஸ்ட் தம்பி கனெக்ஷன் இஷ்யூஸ்னு காட்டுது. அவனுக்கு இந்நேரம் வந்துட்டு இது வந்திருக்கும். மிரட்டல் வந்திருக்கும் தம்பிங்கிட்ட இருந்து. என்னடா ப்ளோக்ஸ் ஐடியா என்ன அப்படின்னு வந்துட்டு இந்நேரம் பேசிட்டு இருப்பேன். ப்ளோக்ஸ் ப்ரோ ஐடியா. டேக் ரெடி பண்ணிட்டீங்களா? டைம் இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்கு. ரெடி ப்ரோ. டேக்லாம் ரெடி ப்ரோ. 4:59க்கு டேக ஹெட்டிங்கா வச்சிருவோம். டேக் ரெடி ஆயிட்டு தான் ப்ரோ ஸ்பேஸ்ல போட்டோம். ஓகே ஓகே ப்ரோ ஓகே. பண்ணா இருக்கும். அரசியல ப்ரோ தோணுனா ஒரு பேட் வேர்ட்ஸ் மசுருங்க இல்லாத டேக்ல வேணும். பேட் வேர்ட்ஸ் இல்லாத மாதிரி போடுங்க ப்ரோ. ப்ரோ அடிக்கிற மாதிரி இவனுக்குலாம் இருக்கும். இல்ல கண்டென்ட் வந்து மொத்தம் ஆயிரக்கணக்கான 260 இருக்கு ப்ரோ. பேரு, ஒவ்வொரு கண்டென்ட் ஆளுக்கு பேட் 4 வேர்ட்ஸ்லாம் போஸ்ட் கிடையாது. அட் அ டைம். பேட் வேர்ட்ஸ்லாம் ஒரே கிடையாது. நிமிஷம் 1000 போடுறோம். 260 பேரும் அந்த டேக ஒரு வாட்டியாவது ட்வீட்டை போட்டு விட்டுருங்க. எடுத்தோன்னே 1000 ட்வீட்ல தான் டெபியூவே ஆகணும் டேக். இதெல்லாம் எங்களுக்கு பண்ண இப்போ தெரியாமையாடா வரைக்கும் எவ்வளவு நாயுடு? போட்டிருக்கானுங்க? அதை யாராவது ஸ்கிரீன்ஷாட் இருந்தா இந்திய வந்து எடுத்து ட்ரெண்ட்ல வைங்களேன். 1/2 மணி நேரத்துல ஏத்திடுவோம் நம்ம. ப்ரோ அதான் அவனுங்க எவ்வளவு போட்டோம்லாம் நம்ம பார்க்க தேவையில்ல ப்ரோ. நம்ம பசங்க அந்த போராட்டம் விட்டா உள்ள டேக் வந்துருவாங்க. அந்த டேக் ட்ரெண்ட் லிஸ்ட்ல ட்ரெண்ட் ஆன மாதிரியே எனக்கு ட்ரெண்டே தெரியலடா. ஆகாது. அது 3 பேர் 4-5 பேர் போட்டாலும் ட்ரெண்ட் ஆகாது.